நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்தீங்க இன்னைக்கு? நான் வந்துட்டு இந்த விண்மீன் நம்மளோட விண்மீன் மின்னதில் வந்த அபு ஃபர்கானா நேமில் எழுதுகிற எழுத்தாளரோட ஒரு சிறுகதை. அது வந்து உம்மாவின் துப்பட்டான்னு அருமையாக இருந்துச்சு. எனக்கு நிறைய பர்சனல் ஃபீல் ஆச்சு. அதை அந்த கதையை பற்றி பேசலாம்னா. சிறப்பு சிறப்பு, அருமையான கதை அது, உம்மாவின் துப்பட்டா. ஆமாம், இந்த மாதம் கூட ஒன்று குட்டேன்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு, நல்லாயிருக்கும், அதையும் படி. அவரோட எழுத்துக்கள் நல்லா இருக்கும். இவங்க பகுதியுடைய சொல்லாடல், உணவு பண்டங்கள், ஊரில் பேசுகிற மொழி எல்லாமே அவருடைய எழுத்தில் படிக்கலாம். நீங்கள் வந்து இந்த அம்மாவை சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. நான் ஃபஸ்ட்டு வந்ததும் விண்மீனில், அதுவும் அம்மாவை வந்து போட்டுற அம்மாவின் துப்பட்டா, அம்மாவின் துப்பட்டாவும் அருமையான ஒரு இதுதான். இந்த வாரம் அம்மாவை பற்றி பேசுகிறதா ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு வந்துட்டு சில விஷயங்கள்லாம் அம்மாவை பற்றி நிறைய வாசிக்கும் போது, இப்போ முன்னாடி வாசிக்கும் போது எனக்கு ஒரு வேறு மாதிரி இருக்கும். இப்போ எங்கள் அம்மாவை இழந்த உடனே, எங்கள் அம்மா இப்போ இல்லை, இப்போ எனக்கு வந்து அது வேறு மாதிரி ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. அது அம்மா இருக்கும்போது நான் கொண்டாடி இருக்கணும் அப்படிலாம். இந்த அம்மாவின் துப்பட்டி அந்த இதை வாசித்து முடிக்கும் போது கூட எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இவர் வந்து ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிப்பாருன்னா, அந்த மாதிரி அம்மா வந்துட்டு எப்போவுமே நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து பேசுறதை குறைச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி தினமும் 3 வேளையும் என்னென்ன சமைச்சு சாப்பிட்லாம், என்னென்ன விரும்பி சாப்பிட்லான்னு இருக்கும். ஆனால் இப்போலாம் 2 வேளை சாப்பிட்டதே பெருசு. அதுவே வந்துட்டு அவங்க சுகர் மாத்திரை போடுறதுக்காகவே ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி வந்து அவரோட மகன் ஃபைசல் வந்து அரபு தேசத்தில் இருப்பார். அவங்களுக்கு கால் பண்ணால் கூட நான் மணிக்கணக்கில் பேசுகிறேன். அம்மா வந்துட்டு இப்போ வந்து நல்லா இருக்கிறேன் அப்பா, சாப்பிட்டேன்னு கேட்டுட்டு அளவா நிறுத்திக்கிறேன், அக்கா கிட்ட பேசுன்னு ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அம்மாவோட இதை வந்து குறைஞ்சிட்டு முன்னாடி இருந்த மாதிரி கலகலப்பா அந்த மாதிரி இல்லை. ஒருவேளை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இறந்து போன அப்பாவோடைய அந்த இதாக இருக்கலாம். ஏன்னா வந்து அதான் தாம்பத்தியம், இத்தனை வருஷங்கள் வாழ்ந்த அந்த கணவன் மனைவி அப்பா அம்மாவோட தாம்பத்திய இதுவும் அதே தான். இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டா அந்த ஒய்ஃபோ இல்லாட்டா ஒய்ஃப் இறந்துட்டா அவங்க அப்பாவோ மனசு உடைஞ்சு போயிடும். அது வந்து வெளியே மகன்களுக்கோ யாருக்குமே தெரியறதில்லை. ஏன்னா எங்கள் அம்மா இறந்து அப்பா ஒரு வருஷத்தில் வந்து இறந்துட்டாப்புல. ஆனால் அந்த ஒரு வருஷத்தில் எங்கள் அப்பா கடந்து வந்த இது வந்து எனக்கு அவ்வளோவா தெரில. ஆனால் வந்து நான் சில விஷயத்தில் எங்கள் அப்பாவை சில விஷயத்தில் நான் வந்து தடுத்துருக்கிறேன். ஆனால் வந்துட்டு அது வந்து நான் செஞ்ச ஒரு தவறாக இப்போ உணர்றேன். வந்து அது எங்கள் அம்மா மேலே உள்ள அன்புல 35 வருஷம் அந்த வாழ்ந்த வாழ்க்கையோட இது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஒருத்தவங்க நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க. மகன் சொல்லிட்டு நம்மகிட்ட புரிஞ்சு போவாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும். இது எல்லாத்துக்குமே அப்படி தான் இந்த கதையில நான் பார்க்குறேன். அவங்க அம்மா வந்து ரொம்பவே டவுன் ஆயிடுவாங்க. அப்போ ஃபைசல்கிட்ட வந்து அந்த அவங்க அக்கா ஆமீனா தானே அவங்க வந்துட்டு சொல்லும் போது, இந்த மாதிரி அம்மா இப்படி இருக்கிறாங்க அப்படிதான் சொல்லும் போது சரியாயிரும் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு நாள் வந்து தனிமையில் இருக்கும்போது அம்மா கிட்ட அந்த ஆமீனா போய் உட்காந்து கையை உள்ளங்கையில் பிடிச்சி கேட்பாங்க, என்னாச்சு உனக்கு என்னமான்னு. அவங்க வந்து வெடிச்சு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு நல்ல கவனிங்க, ஒருத்தங்க எல்லாத்தையும் இழந்தவன் வந்து சீக்கிரம் அழமாட்டான். அதை வந்து யார்கிட்ட சொல்லும் போது தான் அவனுக்கு வந்து அந்த உடஞ்சி அவனோட இதாகிறதே இருக்கும். அப்படிதான் அப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் இத்தனை வருஷம் வாழ்ந்த இது, அவர் வந்துட்டு சாப்பிட்டியான்னு அவர் தான் எனக்கு கேட்பாரு. இத்தனை பேர் இருந்தாலும் சாப்பாடு ரெடியான்னு என்கிட்ட தான் கேட்பாரு. அதே மாதிரி அவர் இருந்துச்சு டீ முதல்ல எனக்கு போட்டு வைப்பார், அவர் வந்து நான் போட்டு கொடுப்பேன். காலில் முதல்ல எந்திரிச்சு நான் எந்திரிக்கல டைட்டாக என்னம்மா உடம்பு முடியலையா அவர் தான் கேட்பாரு. ஸோ பீடி எடுத்து கொடு, அந்த பீடி வந்துட்டு கோபமா இருக்கும்போது கூட நான் சண்டை போட்டு நீ எடுத்து கொடுத்தா பீடி எடுத்து கொடுத்தான்னு சொல்லிட்டு தட்டு நான் நீட்டுவேன். அப்போ கூட எடுத்துட்டு அந்த இடத்துல கோபம் குறையும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட இதை சொல்லிட்டே வருவாங்க. சொல்லிட்டு வந்துட்டு இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க இப்போ வந்து நம்ம சமூகத்தில் இன்னுமே இருக்குதுல்ல, ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணை வந்துட்டு சபையில் வந்துட்டு முன்னிறுத்தவே மாட்டாங்க. கல்யாண வீடுகள்ல ரொம்பவே பூ எடுத்து கொடுக்குறதோ இல்லை தாலி எடுத்து கொடுத்தோ எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த ஃபைசலோட அப்பா அம்மா வந்து அப்பா வந்து உயிரோட இருக்கும்போதே அவங்க அம்மா வந்துட்டு எப்படினாலும் அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க. தாலி எடுத்து நீங்கள் தான்மா வரணும், நீங்கள் தான் வரணும் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆனால் சொந்த தங்கச்சியே வந்துட்டு அந்த அவங்க வீட்டு தங்கச்சி வீட்டு கல்யாணத்தில் நீ வந்து பின்னாடி போய் உட்காருன்னு சொன்னது தான் அவங்க மனசு ரொம்பவே உடஞ்சி அதுலேருந்து அவங்க இதாகிருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் அம்மாவை பற்றி அந்த ஆமீனா வர்ணிப்பாங்க. அவங்க வர்ணிக்கும் போதெல்லாம் நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மா வந்துட்டு வெளியே போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக தன்னை வந்து அலங்கரித்து கொள்றதுல இருக்கட்டும்,
அலங்கரிப்புனா நம்ம இதில் வந்துட்டு வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க பெண்கள், ஆனால் அவங்களுக்கு ஒரு அலங்கரிப்பு இருக்கும்ல, அந்த முகத்தில் பவுடர் போட்டுக்கிறது, சரி ரோஸ் பவுடர் போட்டுக்கிறது, பிடிச்ச நகைகள் போட்டுக்கிறது, தோழிகளோட போயிட்டு கலகலன்னு பேசுறது, இதெல்லாம் அந்த அம்மாவை பற்றி அழகாக வர்ணிச்சிருப்பாரு. முக்கியமான விஷயம் அது, கலகலப்பாக பேசுறதே ஒரு பெரிய விஷயம், அதையே குறைச்சிருவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு போயிட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே என்ன நடந்துச்சோ அதை வீட்டில் வந்து பேசுவாங்க. அதை வந்து புறம் பேசுறது கிடையாது. அங்கே என்ன நடந்து சந்தோஷத்தில் நம்மக்கிட்ட சொல்லும்போது இப்படி நடந்துச்சா அப்படி நடந்துச்சா, இன்றைக்குமே அந்த வழக்கம் வந்து ஊரில் இருக்குது. எங்கள் வீட்லேயும் அப்படி தான். ஒரு கல்யாணம் போயிட்டு இருந்தால் நீங்கள் அவளை பார்த்தேன், அவன் வந்து மகனுக்கு கல்யாணம் வச்சுக்கிறான், இப்படி வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு இதையும் நிறையவே பேசுவாங்க. கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட இந்த கதையில் வந்து அம்மா கிட்ட குறைஞ்சிட்டு. ஆனால் அம்மா வர்ணிச்சதே அழகா வச்சு பாருங்க. அம்மா வந்து அவ்வளோ நேரம் ரெடியாக வாங்க, அம்மா நீ வரதுல கல்யாணமே முடிஞ்சிடும், சீக்கிரம் வாமா அப்படின்னு அந்த ஆமினா வந்து அவங்க அம்மா வந்து வர்ணிச்சுட்டே வருவாங்க. வர்ணிச்சுட்டே வரும்போது இதெல்லாம் வந்துட்டு இந்த நடப்பெல்லாம் வந்து நைட்டு ஃபைசல்கிட்ட நைட் ஃபோன் பேசும்போது ஆமினா சொல்லுவாங்க, இதுதான் நடப்பு என்னன்னொடனே, சரி வீடு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு போயிடும். போன உடனே கொஞ்ச நாளில் வந்து ஆமினாவோட மகனுக்கு வந்து கல்யாணம் வரும். அப்போ ஃபைசல் வந்து ஊருக்கு வந்திருப்பார். அப்போ வந்துட்டு அந்த மாற்றுவாங்களே நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, தாம்பளத்தில் நம்ம இதுலேயும் வந்துட்டு இது கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது அம்மா தான் முன்னெடுத்துவாங்க. எங்கள் அம்மா தான் வீட்டில் இது எல்லோரும் வந்து அம்மான்னு சொன்னவங்க ஷாக் ஆவாங்க. ஏன்னா அவங்க கணவனை இழந்தவங்க. இது வந்து ஒரு பெரிய மித்தாவே தான் பார்க்குறேன் நான். இது வந்து எப்படி ஒரு கணவனை இழந்துட்டு அவங்க வந்துட்டு எதுவுமே இல்லாத நான் ஆயிடுவாங்களா அப்படின்னு தெரியல. இன்னும் சமூகத்தில் வந்து பரவலாக நடக்குது. அது வந்து இந்த மதம் கிடையாது, எல்லா மதத்துலையுமே இது இருக்குது. இதுவும் களையப்பட வேண்டிய ஒன்று தான், எல்லாரும் மனிதர்கள் தானே. கண்டிப்பாக. அப்போ இந்த இருக்கும்போது ஃபைசல் சொல்லுவான், இல்லை என் அம்மா வந்துட்டு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு எல்லாரும் இதாக பார்ப்பாங்க ஷாக்கா. அப்போ சொல்லுவான், வீட்டில் பெரிய மனுஷன் அவங்க தான், அவங்க வாங்கிக்கிட்டுங்கன்னொடனே அக்செப்ட் ஆயிரும். ஒரு 2 நாள் கழிச்சு வந்துட்டு நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணிக்கலாம், பால் பண்ணலாம் மாற்றிக்கலாம்னு சொன்னவொடனே யார் முன்னே நின்று இதெல்லாம் வாங்குறேன்னு கேட்டவொடனே அப்பவும் எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்மா கேட்கும், ஏன்பா நீங்களே பண்ணிக்க வேண்டியது என்ன ஏன் பண்ணுனோடனே அப்பா அவன் சொல்லுவான், இல்லைம்மா நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் பெரிய மனுஷன் சொன்னவொடனே இது கதை அழகாக வந்துட்டு இருக்கும்போது கடைசியில் மட்டும் எனக்கு ஏதோ அந்த ஹைப் எதுவாங்கல்ல அந்த ஹீரோக்கு, அந்த மாதிரி இதுதான் அந்த துப்பட்டாவை அந்த மாதிரி தான் இருக்கும். அம்மாவின் துப்பட்டா அப்பதான் படத்துல இனிமே எனக்கு எல்லாமே நீங்க தான் அந்த மாதிரி ஒரு ஹைப் நீங்க தான் அம்மாவை பத்தி அம்மாவோட கவலைகளையும் அம்மா எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தது அந்த இடத்துல. இதுதான் துப்பட்டா 8 மாசம் வந்து அந்த துப்பட்டாவை எடுன்னு சொன்ன உடனே நமக்கு அப்படியே ஒரு இது கைத்தட்டுவான்ல அந்த மாதிரி அவர் எழுதியிருந்தார். கடைசியில் ரொம்ப ரசிச்சேன். அந்த முடியும் போது அந்த அம்மா அந்த துப்பட்டா எடுத்து துவைக்க ஆரம்பிக்கும், அந்த காட்சி வரும்போது ரொம்ப ரசிச்சேன். எடுத்துட்டு துப்பட்டா அடுத்தது எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. நைட் 8 மணிக்கு நான் வெயிட் பண்ணிருந்தேன். ஏன் வெயிட் பண்ணேன்னா அம்மா போயிருக்கிறாங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வந்து வீட்டுல வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையை அப்படியே முடிச்சிருப்பாரு. இந்த கதை வந்து ஏன் நான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன்னா, இது வந்து என்னோட வாழ்க்கையில அவர் வந்து அம்மாவை பற்றி எழுதிட்டு அப்பா இறந்த எழுதியிருப்பார். என்னோட இல்லை எங்கள் அம்மா இறந்தனால எங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் நிறைய இறங்கிட்டு எங்கள் 2 பேரையும் இழந்த உடனே நான் ஒரு லைஃப் எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது நான் ஒரு இங்கே இருக்கும்போது எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், அவ்வளோ சந்தோஷமாக ஃபன்னியாக தான் இருப்பேன். இப்போ வந்து எனக்கு ரொம்பவே நான் அடங்கிட்டேன், குறைஞ்சிட்டு. எனக்கு வந்து இது ஒரு நானே சொல்லுவேன், இது ஒரு காரணம். எனக்கு வந்து இப்போ எங்கள் அப்பா அம்மா இல்லாதனால அதுலேருந்து தான் எனக்கு என்னோட மனசு வந்துட்டு அப்படியே என்னடா இது அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். பட் இருந்தாலும் அப்படி இருக்க முடியாது இல்லையா, ஒருத்தவங்க இறந்தாலுமே அடுத்தது வந்துட்டு நம்ம இன்னொரு லைஃப் இருக்குது, ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஃபேமிலி இருக்குது அப்படின்னு நான் தரணும். அதுதான் இன்னொரு ஸ்டோரியில் கூட வாசிச்சேன் நினைக்கிறேன். ஒருத்தவங்க இறந்ததை மறக்கிறதுக்காக தான் 3 நாளில் வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு கறி இதெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. நம்ம 40 கண்டாரம் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு மற்ற இதுலேயும் சரி 3ஆவது நாள் கறி நடக்குன்னு சொல்லும்போது ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி தான் அப்படி அதுக்கும் அந்த சடங்குலாம் வச்சுருக்காங்கன்னு ஏதோ ஒரு ஸ்டோரியில் வாசித்த ஞாபகம் எனக்கு. ஸோ அப்படி தான் சரி ஓகே. இருந்தாலும் வந்துட்டு அப்பா அம்மா வந்துட்டு இழப்பு தான், அது ஓரமாக மனசில் இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு போராட்டத்திலே இருக்கிறேன். மீண்டும் வந்து நம்ம என்னை எப்படி மற்றவங்க பார்த்தாங்களோ அதே மாதிரி அவங்க நினைப்பாங்கள்ல, இந்த மச்சான் நீ எப்படி இருந்தடா அப்படிலாம் நினைப்பாங்களா. அவங்களுக்கு இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கணும், போராடிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அது வந்து ஒரு இதில் வரும். அதனால இந்த கதை எனக்கு ரொம்ப பாதிச்சுக்குது. இன்னைக்கு பேசினான்னு அவர் சூப்பராக அவரோட எழுத்து நல்லா இருக்கும். ஆக்சுவலாக ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு, அதை நாங்கள் வந்து இப்போ தான் ஒரு ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் குடும்பத்துக்காக அவர்
நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பு, கண்டிப்பா அவருக்காக வெயிட் பண்ணிருக்கேன். செய்வோம் சொல்லுவாங்க. அதாவது அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாருமே குழந்தையாகவே இருக்கிறார்கள். அம்மா இறந்த மறு நிமிடம் எல்லாருக்கும் வயதாகி விடுகிறது. அதில் தான் நீலாம் அப்படியே நீ சொன்னியே நான் கலகலப்பாக இருந்தேன் அப்படியே மாறிட்டேன் அப்படின்னு மாதிரி சிறப்பான கதை அது. நீங்கள் சொல்லுங்கள் தம்பி.